காலையிலேயே செம ஹெவியாக சாப்பிட்றோம். நாங்கள் இன்றைக்கி ஏன் கிளம்பி வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்க நல்ல தம்பி மெஸ் அப்படின்ற கடைக்கு தாங்க வந்திருக்கோம். காலங்காலத்தில் என்னடா ஹெவியாக சாப்பிட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடையில் இல்லாததே இல்லை. சைடில் போட்டி, ஈரல், அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க. என்னதான் இவ்வளோ ஐட்டம் வச்சுருந்தாலும் எங்களால் எதுவுமே சாப்பிட முடியல. ஏன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப லேட்டாகவே போயிட்டோம். கிட்டத்தட்ட 10:30 மணி தாண்டிச்சு. ஸோ எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அவங்ககிட்ட இருக்க சிம்பிளான மெனுவில் என்னெல்லாம் இருக்குன்னா அப்படின்னு கேட்டால், அவங்களோட ஃபேமஸான தூக்கு சட்டி பரோட்டாவும், அது கூட ப்ரான் ஆபாயில் தோசை, முட்டை தோசை, பரோட்டா எல்லாமே வாங்கி சாப்பிட்ருந்தோம். எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த தூக்கு சட்டி பரோட்டா சொல்லியே அவனு மக்களே செம்ம டேஸ்ட்டு. இதுக்குள்ளே ஆஃப் பாயிலு, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லெட்டு, கலக்கி, பரோட்டா, சிக்கனு, 3 டைப் ஆஃப் கிரேவி எல்லாத்தையும் ஊற்றி செம்மையாக ஊற வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிடவே செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ப்ரான் ஆஃப் பாயில் தோசை வழக்கம் போல் நம்ம சென்னை மிலிட்ரி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் நான் இது வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ப்ரான்லாம் கொஞ்சம் அந்த வாசமே போகாத மாதிரி தான் டேஸ்ட் இருந்தது. கொஞ்சம் சுமாரான ஒரு தோசைனே சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து இவங்ககிட்டே இருக்க அந்த பரோட்டாங்க. பரோட்டா என்ன ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் செம்ம காஸ்ட்லியான பரோட்டா இருக்குது. கிட்டத்தட்ட 90 ரூபா. அது கூட வந்து 2 டைப் ஆஃப் குருமா கொடுத்துருவாங்க. வெள்ளை குருமாவும் கொடுத்துருவாங்க, ஒரு கிரேவியும் கொடுத்துருக்காங்க. 2மே சாப்பிட சூப்பராக இருந்தது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சது அந்த வெள்ளை குருமா தான். சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூடவே கலக்கில வச்சு சாப்பிடும்போது ஆஹா செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் எது ட்ரை பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, இங்கே வந்து கண்டிப்பாக பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடையில் எது ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களே.